தம்ரின் ஃபில் இன்சா. பாராகிராஃபை உருவாக்குதல் உள்ள பயிற்சி. இன்சாக்குனா உண்டாக்குறது. தம்ரின் பயிற்சி. கவின் உண்டு பண்ணு. ஹம்ச ஜிமலின் 5 ஜும்லா உண்டு பண்ணு. தன்ஃபி நீ நஃபி செய்வாய். ஃபீஹா அதிலே. சுதூர தொடங்குவதை. ஹம்சத்த அமாலின் தொடங்குவது உண்டாகுவது அந்த மாதிரி அர்த்தம். ஹம்சத்த அமாலின் 5 அமல்களை மின்க உன்னிடமிருந்து. ஃபி ஜமனில் மாலி இறந்த காலத்திலே. அப்போ 5 ஜிம்லாவை கொண்டு வரணும். அது இறந்த காலத்தில் இருக்கணும். அப்போ நம்மளாக சொல்கிற மாதிரி இருக்கணும். நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் போய் பேச மாட்டேன், நேரத்தை வீணடிக்க மாட்டேன், இந்த மாதிரி நம்மள்ட்ட இருந்து அந்த காரியம் தொடங்கணும். அந்த வேலை நம்மள்ட்ட இருந்து சுதூர் தொடங்குவது. ஹம்சத்தை 5 காரியங்கள் தொடங்குவது. மின்க உன்னிடமிருந்து. நான் சொன்ன மாதிரி தான். நான் போய் சொல்ல மாட்டேன், நேரத்தை வீணடிக்க மாட்டேன், இந்த மாதிரி ஏதாச்சும். அப்படிப்பட்ட முறையில் 5 ஜும்லா கொண்டு வா. கவ்வின் உண்டு பண்ணு. ஹம்ச ஜுமலின் 5 ஜும்லாவை உண்டு பண்ணு. ஃபி மௌலு இல் அத்துஃபி இறக்கம் காட்டுவதிலே. அத்துஃப்னா இறக்கம் காட்டுவது. அல் ஹயவானி விலங்கினங்களின் மீது. விலங்கினங்களின் மீது இறக்கம் காட்டுவது என்ற தலைப்பிலே 5 ஜும்லா உண்டு பண்ணு. தக்கூனா ஆகும். மப்தூகத்தன் அந்த ஜும்லா ஆகும். மப்தூகத்தன் தொடங்கப்படக்கூடியதாக. பி இன்னை கொண்டு தொடங்கப்படக்கூடியதாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட முறையில் 5 ஜும்லாவை கொண்டு வா. விலங்கினங்கள் மீது இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிற தலைப்பில் 5 ஜும்லாவை உண்டு பண்ணு. அந்த 5 ஜும்லாவும் இன்னை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட முறையில் 5 ஜும்லாவை உண்டு பண்ணு. அடுத்து உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? நீ விலங்கினம் மீது பிரியம் காட்டினால் அல்லாஹ் உன் மீது பிரியம் காட்டுவான், அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிறுவர்கள் மீது இறக்கம் காட்டினால் சிறுவர்களுக்கு நீ மரியாதை செலுத்தினால் அவர்கள் உனக்கு மரியாதை செலுத்துவார்கள். அந்த மாதிரி இன்னை கொண்டு வார்த்தையை தொடங்க வேண்டும். இன் தருகம் ஹயவான எருகமுக்குமுல்லா அந்த மாதிரி இன்னை வச்சு பாடம் 5 ஜும்லா ஆரம்பிக்கணும். கவ்வின் உண்டு பண்ணு. ஹம்ச ஜுமலின் 5 ஜும்லா உண்டு பண்ணு. தன்ஹா முடியக்கூடிய. ஃபீகா அதிலே முடியக்கூடிய. ஹாதிமன் வேலை. ஹாதிமன்னா வேலை. அனித்திசாஃபி வர்ணனை பெறுவதை தொட்டும். பிஸ்ஃபாத்தில் ஹம்சை 5 தன்மைகளை கொண்டு, 5 காரியங்களை கொண்டு, இல்லாட்டி 5 சிஃபத்துகளை கொண்டு வர்ணனை பெறுவதின் மீது வேலைக்காரனை தடை செய்யக்கூடிய 5 ஜும்லாவை கொண்டு வா. தன்ஹா தடுப்பாய். ஃபீஹா அந்த ஜும்லாவில் உள்ள வாக்கியத்தை வச்சு நீ தடுப்பாய். ஹாதிமன் வேலைக்காரனை நீ தடுப்பாய். அன் இத்திசாஃபி இத்தகைய செயல்பாடுகளை தடுப்பதை விட்டும். விசிஃபாத்தில் ஹம்சி 5 செயல்களை கொண்டு சில செயல்களை தடுப்பதை தொட்டும் வேலைக்காரனை தடுக்கக்கூடிய 5 ஜும்லாவை கொண்டு வா. அப்போ வேலைக்காரனை பார்த்து என்ன சொல்கிறது? வேலையை அறகுறையாக செய்யாத, பொய் பேசாத, லேட்டாகாத, இந்த மாதிரி அந்த ஜும்லா இருக்கணும். அப்படிப்பட்ட முறையில் 5 ஜும்லாவை கொண்டு வா. தம்ரின் ஃபி ஏராபி ஏராபிலே பயிற்சி. நமூதஜ் சாம்பிள். லம் யுசாஃபிர் பயணம் செய்யவில்லை. ஃபரீத் பிரயாணம் செய்யவில்லை. லம் ஹர்ஃபு நஃபி ஜஜம். லம் நஃபி செய்யக்கூடிய எழுத்து. கடைசிக்கு யுசாஃபிற்கு ஜஜம் செய்யும். அதனால தான் ரேல சுக்குன் வந்திருக்கு. சுக்குன் தான் ஜஜம். ஃபரீதுங்கிறது ஃபாயிலு. யுசாஃபிர் ஃபால் முலாரி மஜ்ஜும் ஜஜம் செய்யப்பட்ட ஃபால் முலாரி. கடைசி எழுத்து ஜஜம் இருக்கா? ஜஜம் செய்யப்பட்ட ஃபால் முலாரி. ஃபரீத் ஃபாயில் மர்ஃபு ரஃபு செய்யப்பட்ட ஃபாயில். கடைசி எழுத்தில் ஃபே இருக்கா? அதாவது ரஃபு இருக்குது. அதனால் ரஃபு செய்யப்பட்ட ஃபாயில். எஜ்ரா அலி
விவசாயம் செய்தால், விதைத்தால், எகுசுது அறுவடை செய்வான். இன் ஹர்ஃபுன் எஜ்ஜிமு ஃபேலைனி, இன்னு வந்து 2 ஃபேலுக்கு ஜஜம் செய்யக்கூடிய எழுத்து. அப்போ இன்னு வந்து எஜ்ர அறுவடை செய்தால் ஒரு ஃபேலுக்கு ஜஜம் செஞ்சுருக்கு. அடுத்து எகுசுது அது 2வது ஃபேலுக்கு ஜஜம் செஞ்சுருக்கு. இன்னு வந்து 2 ஃபேலுக்கு ஜஜம் செய்யக்கூடிய எழுத்து. இன் ஹர்ஃபுன் எஜ்ஜிம் ஃபேலைனி 2 ஃபேலுக்கு ஜஜம் செய்யக்கூடிய எழுத்து. எஜ்ர ஃபேல் முலாரி மஜ்ஜும் ஜஜம் செய்யப்பட்ட முலாரி, கடைசியில் ஐனில் சுக்குன் வந்திருக்கு, அதான் ஜஜம். அப்போ இன்னு வந்து ஜஜம் செஞ்சுருக்கு. அலி ஃபாயில் மருஃபு, எகுசுது ஃபேல் முலாரி மஜ்ஜுமன், இதுவும் ஃபேல் முலாரி தான், கடைசியில் ஜஜம் செய்யப்பட்டிருக்கு, அதனால் மஜ்ஜும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிப் ஜும்லாத்தியா, பின்வரக்கூடிய ஜும்லாவுக்கு நீ ஆரப் செய். லம் யுபிசிர் பார்க்கவில்லை, ஹசன் ஹசன் பார்க்கவில்லை, ஃபீரன் யானையை பார்க்கவில்லை. லா தம்ஜஹ் நீ கேலி செய்யாதே. எலிரிப் சாய்கு அந்த ஓட்டுபவன் அடித்தால், ஹிசான குதிரையை அடித்தால், எத்த அல்லம் அது நோவினை பெறும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன யாராகுன்னு இதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. இந்த பாடம் இதோட முடியுது. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.